நம்ம எப்படி ஒரு கோவிலில், ஒரு காளியம்மன் கோவிலில், மாரியம்மன் கோவிலில் ஒரு சூலம், ஒரு முருகன் கையில் ஒரு வேலு இந்த மாதிரி இருக்கும், அதற்குண்டான பவர் இந்த தொடப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சேஷ்டாதேவி கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த தொடப்பம் அவ்வளோ ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. அப்போ இதை கூட்டின இடத்துல அப்படியே தூக்கி போட்டுறது, அதை பாட்டுக்கு ஒரு பக்கமாக கிடக்கும், இல்லைன்னா காலில் போட்டு மிதிக்கிறது, இல்லை தொடப்பத்தில் அடிப்பேன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவ்வளோ ஒரு பாவமான விஷயம். உங்களுக்கு எல்லாமே தடைகளை உருவாக்கக்கூடியது. இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கனாவே நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க. இப்போ இந்த தொடப்பத்தை எப்படி பயன்படுத்தலாம்? தொடப்பத்தை பெருக்கும்போது நீங்கள் பெருக்கி முடித்த உடனே நல்லா தட்டிட்டு நீங்கள் இப்படி தலைகீழாக தூக்கி வைக்கக்கூடாது. அது நேராக ஒரு ஆணி ஏதாவது அடித்து நேராக தொங்க விட்டு கண்ணுக்கு மறைவாக யாராவது வந்தால் கூட எந்த ரூமில் இருக்குன்னே அதுக்கு நம்ம வைக்கிறவங்களுக்கு தான்